வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் செல்வம் தரும் வலம்புரி சங்கு பற்றித்தான் பார்க்க இருக்கிறோம். கடலில் வாழும் உயிரினங்களில் கிளிஞ்சல் வகை புழுக்கள் தனக்கு பாதுகாப்பிற்காக கட்டிக்கொள்ளும் மேல் கவசமாகத்தான் இருக்கிறது சங்கு. சிறியதாக குறுகிய அளவானவை பெண் சங்குகள் என்றும், சற்று பருத்த திட சங்குகள் ஆண் சங்குகள் என்றும் சொல்வார்கள். சங்குகளின் மேலுள்ள வரிகளை வைத்து வலம்புரி சங்கு, இடம்புரி சங்கு என்று கூறுவார்கள். ஒரு சங்கின் சுருள் பகுதி அதனுடைய வாய்ப்பகுதியில் ஆரம்பித்து சுருள் முனைக்கு வலது புறமாக சுற்றி வந்தால் அது வலம்புரி சங்கு என்று சொல்லப்படுகிறது. ஒரு சங்கின் சுருள் பகுதி அதன் வாய்ப்பகுதியில் இருந்து இடது புறம் வந்தால் அது இடம்புரி சங்கு. வலம்புரி சங்கு, இடம்புரி சங்கு ஆகியவற்றில் வலம்புரி சங்கு தான் அபூர்வமானதும் சிறப்பானதும் என்று சொல்கிறார்கள். இந்த வலம்புரி சங்கு பொங்கும் கடலில் இருந்து எடுக்கப்படுகிறது. எனவே இதற்கு அரிய தெய்வீக சக்தி இருப்பதாகவும் நம்புகிறார்கள். தூய்மையான வெண்ணிறத்துடன் நீண்டு 1/3 நீளத்தில் வாலும் தலைப்பாகத்தில் 7 சுற்றும் அமைந்து சங்கின் சுற்றளவு அடிமுடி நீளத்திற்கு சமமாக இருப்பதும், சிறப்பாக நீளம் அதிகமாக இருந்தாலும் இந்த சங்கு மிகச் சிறப்பாக பார்க்கப்படுமாம். ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் இடது கையில் இருப்பது வலம்புரி சங்கு. இந்த சங்கை காதில் வைத்து கேட்டால் ஓம் என்ற சத்தம் கேட்கும் என்றும் சொல்வார்கள். வலம்புரி சங்கை வீட்டில், வியாபார இடங்களில் சுத்தமாக வைத்து பூஜை செய்தால் செல்வம் பெருகும் மற்றும் பலவித நன்மைகள் கிடைக்கும் என்றும் நம்பப்படுகிறது. மாமிசம் சாப்பிட்ட அன்றும் பெண்கள் மாதவிலக்கான நாட்களிலும் வலம்புரி சங்கை தொடக்கூடாது. சங்கினை தரையில் வைக்கக்கூடாதாம். சங்கிற்கு சந்தனம், குங்குமம் வைத்து பித்தளை அல்லது வெள்ளி தாம்பாளத்தில் வைக்க வேண்டுமாம். எவர் சில்வர் தட்டில் கூட வைக்கக்கூடாது. செல்வத்திற்கு அதி தெய்வமான மகாலட்சுமி பிறந்த ஆடி மாதம் பூர நட்சத்திரத்திலும், இந்திரன் லட்சுமியை வணங்குகின்ற புரட்டாதி பௌர்ணமியிலும், ஆனி மாத சுக்லபட்சம் கூடிய அஷ்டமியிலும், சித்ரா பௌர்ணமியிலும் வலம்புரி சங்கில் பசும்பால் வைத்து மலர்களால் சங்கினையும் லட்சுமியையும் அலங்கரித்து சந்தனம், குங்குமம் இட்டு அதிரசம், லட்டு ஆகியவைகளை பசு நெய்யில் செய்து பால் பாயாசம் செய்து பசு நெய் ஊற்றி விளக்கேற்றி இரவு 10 மணியிலிருந்து 1 மணிக்குள் பூஜை செய்ய வேண்டும். இப்படி செய்தால் எல்லாவித செல்வங்களும் வந்து சேரும் என்று நம்புகிறார்கள். இது தவிர செவ்வாய், வெள்ளிக்கிழமைகளில் சங்கிற்கு பூஜை செய்யலாம் என்றும் சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் சங்கில் தண்ணீர் விட்டு அதில் துளசி, வில்வக்கட்டை, ஏலக்காய், பச்சை கற்பூரம், குங்குமம், பூ சேர்த்து பூஜை செய்துவிட்டு அதில் சிறிது நீரை குடித்துவிட்டு சிறிது நீரை விட்டு வாசற்படியில் தெளிக்க வேண்டும். இப்படி 90 நாட்கள் செய்தால் திருஷ்டி, போட்டி, பொறாமை நீங்கும் என்றும் நம்புகிறார்கள். ஆண் பெண் ஆகியோருக்கு இருக்கும் திருமண தோஷம், செவ்வாய் தோஷம் நீங்க சுங்கில் பசும்பால் விட்டு 27 செவ்வாய்க்கிழமை அம்மனை பூஜித்து வந்தால் தோஷம் நீங்கி திருமணம் நடைபெறுமா. குழந்தைகளுக்கு இதில் பசும்பால் ஊற்றி வைத்து பாலாடியாக புகட்ட நல்ல ஆரோக்கியம் கிடைக்கிறது. வலம்புரி சங்கு இருக்கும் வீட்டில் துர்தேவதைகள் நெருங்க மாட்டார்கள் என்பதும் நம்பிக்கையாக இருக்கிறது. இந்த சங்கில் தண்ணீர் விட்டு பூஜை செய்து அதை அருந்தினால் வியாதிகளும் குணமடையும் என்பதும் நம்பிக்கையாக இருக்கிறது. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.